நல்லா ஸ்பீடாக போதா இப்போ அப்படியே ஒரு பிரேக்கை போட்டுருவா மாதிரி ஒரு சைக்கிள் ஓட்டி போர் அடிக்குதுல்ல எஸ்குவாட் இன்னைக்கு பயங்கர ஃபன்னாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி 2 சைக்கிளை ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு சைக்கிள் காரை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி 2 சைக்கிள் வந்து தேவைப்படுது. அதுக்காண்டி பழைய இரும்பு கடையிலேருந்து கொஞ்சம் சைக்கிள் வந்து வீட்டில் எடுத்து நான் வச்சிருக்கிறேன். அதுலேருந்து ஒரே மாதிரி 2 சைக்கிள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ எப்போ பழைய இரும்பு கடையை போய் தான் சைக்கிள் கிடச்சி எடுத்து நான் மொத்தமாக வச்சிருக்கிறேன். நமக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் தேவைப்படும் அப்படிங்கிறனால தான். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சைக்கிள் நம்மகிட்ட வந்து இருக்குது. இது 2 தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்த 2 சைக்கிளில் ஒரு சைக்கிளோட கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் டேமேஜாகவும் தூசியாகவும் இருக்குது. கொஞ்சம் வாஷ் பண்ணி மூவ் ஆகிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு 2 சைக்கிளுமே வந்து ரெடி. இந்த 2 சைக்கிளும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சு 2 ஒன்றா வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த சைக்கிளில் பேக் சைடு 2 சைக்கிளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 அடி நீளம் வச்சிருக்கிறோம். அதுவே ஃப்ரண்ட் சைடில் வைக்கும்போது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி 3 அடி நீளத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இனி இந்த சைக்கிளில் ஃப்ரண்ட் சைடில் உள்ள கூடையும் பேக் சைடில் உள்ள சீட்டு நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் கழட்டி எடுத்துருவோம். இப்போ 2 சைக்கிளில் சீட்டு இருந்த இடத்துக்கு அளக்கும் போது 3 அடி 10 சென்டிமீட்டர் வந்து வருது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த இடத்துல நேரம் எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்ததாக 2 கேரியருக்குள்ள தூரத்தை வந்து அளந்தோம்னா 3 அடி வந்து வருது. அதே மாதிரி ஸ்கொயர் பேப்பர் இந்த இடத்த வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேரியரில் இந்த பார்ட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஸ்கொயர் பேப்பர் சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு பீஸ் இந்த இடத்துல எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் இந்த சைடில் எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே எப்படியோ ஸ்கொயர் பேப் வைக்கும் போது நம்ம ஆல்ரெடி வெல்ட் அடிச்சோம் ஸ்கொயர் பேப்பு, அதுக்கு இது கரெக்டான பிளாட் வந்து கிடைக்கும். இனி இதை எப்படியோ வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்தது 3 அடி நீளத்தில் ஸ்கொயர் பேப் எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நான் எப்படியோ வெல்ட் அடிக்க போகிறோம். வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பெடல் வந்து அந்த ஸ்கொயர் பேப்பர் இடிக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு பெடல் வந்து இடிக்கலை, இப்படியோ வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே இப்போ இந்த இடத்துக்கு நான் ஸ்கொயர் பேப் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம 2 சைக்கிளை ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால நமக்கு ஸ்டாண்டே தேவையில்லை. ஸ்டாண்டு எடுத்துட்டாலுமே நம்ம பேலன்ஸாக வந்து நிற்கும். இனி இந்த இடத்துல சீட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி 1 அடி நீளத்தில் 2 ஸ்கொயர் பேப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ஸ்கொயர் பேப் இந்த மாதிரி இப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இன்னொரு ஸ்கொயர் பேப்பை இந்த சைடில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ வெல்ட் அடிச்சு 2 ஸ்கொயர் பேப்பை இணைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் பேப் வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணதில் 1க்கு 3.5 சைஸ் வந்து வருது. இப்போ அதே சைஸில் பிளேவுட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ணி எடுத்த பிளேவுட்டை இதுக்கு மேலே வச்சுட்டு சீட் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக பிளேவுட் யூஸ் பண்ணி அடைக்க போகிறது இல்லை, சும்மா பாதி அளவுக்கு அடைச்சாலே பார்க்க லுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, சீட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ஹேண்டில் பார்லாம் வேலை வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா இப்போ இந்த பக்கம் நான் உட்காந்து ஓட்டுறேன்னா அந்த பக்கம் இன்னொரு அளவுக்கு ஓட்டினாலும் அந்த சைடு ஒரு ஆள் வளர்ப்பாங்க, நான் பார்த்து இந்த சைடு ஒரு ஆள் வளர்ப்போம். அது வந்து செட் ஆகாது. நம்ம 2 ஹேண்டில் பாரை ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஹேண்டில் பாரை கண்ட்ரோல் பண்ணும்போது 2 வீலும் வந்து கண்ட்ரோலாக கரெக்டாக வளையும். அதுக்காண்டி 2 இரும்பு பட்டியில் ஹோல் போட்டு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு இரும்பு பட்டியை ஃப்ரண்ட் வீல் இந்த இடத்துக்கு நேரம் வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னும் இரும்பு பட்டை இந்த சைடு வீல்ல அதே இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்ததாக 3 அடி நீள இரும்பு பட்டையில் 2 சைடு ஹோல் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம வீலில் வெல்ட் அடிச்ச மாதிரி இரும்பு பட்டை அதுக்கு மேலே வச்சோம்னா 2 ஹோலும் ஒன்றா வந்து சேரும். அதுக்குள்ளே ஒரு போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு ஹேண்டில் பாரை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், 2 ஹேண்டில் பார் சேர்ந்து வளையும். கரெக்டான கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகே, இனி நமக்கு அந்த ஹேண்டில் பார் தேவையே கிடையாது, அதை கட் பண்ணி தூக்கிடுவோம். இப்போ இந்த ஹேண்டில் பாருக்கு பதிலாக நம்ம ஸ்டேரிங் வந்து வைக்க போகிறோம். அதனால இதுக்கு இங்கிட்டு உள்ள பார்ட்டையும் இதுக்கு இங்கிட்டு உள்ள பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துருவோம். காரோட ஸ்டேரிங் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த ஹேண்டில் பாரில் இப்படியோ வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ நமக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் காலியாக இருக்குது, அதனால் இந்த இடத்துலையும் ஒரு சீட்டை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம சைக்கிள் பிரிவில் பின்னாடி சுத்த விடாமல் ஒரு 4-5 இடத்துல டேக் வந்து வச்சுக்கிறேன். இப்படி நம்ம வெல்ட் அடிக்கும் போது நம்ம வண்டியை ரிவேர்ஸ்லையும் மூவ் பண்ணலாம். அடுத்ததாக வண்டி ஹாரன் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால பேட்டரியை சீட்டு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஹாரனை ஃப்ரண்டில் வந்து இந்த இடத்துல மாட்டியிருக்கிறேன். அது எப்படி மாட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, வழக்கம் போல் வண்டியை பார்த்துட்டு இதோட லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ இந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் 4 ஆள் போகிற மாதிரி சீட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்டில் வந்து ஒரு சீட்டு வந்துருக்கு. அடுத்ததாக பேக் சைடில் வந்து ஒரு பெரிய சீட்டை வந்து கொடுத்துருக்கிறோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆள் பெடல் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த சில ஒரு ஆள் பெடல் பண்ணலாம், இந்த சில ஒரு பெடல் பண்ணலாம். அண்ட் வந்து பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அது சைக்கிளுக்கான பிரேக் தான். இது ஒரு பிரேக்கு, இது ஒரு பிரேக், அவ்வளோதாங்க. அடுத்து வண்டி ஹாரன் வந்து வச்சுருக்கிறோம். கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக வந்து பண்ணல. இப்போ நம்ம ஒரு ஆள் ட்ரைவ் பண்ணி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இது வந்து ரிவேர்ஸு, இது ஃப்ரண்டு. ஓகேங்க,
நல்லா தான் மூவ் ஆகுது. ஒரு ஆள் கூட ஈஸியாக ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வளையுது. பள்ளம் அவ்வளோதாங்க, நின்று இடத்துல வளைச்சாச்சு. ஓட்டுறதுக்கு எந்த சிரமமும் இல்லைங்க. நார்மலாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம 4 ஆள் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் ஓட்ட சிரமமாக இருக்கு என்னங்கிறது தெரிய போகுது. அதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் வளைக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏதோ ஒரு வண்டி வருதுங்க, ஹார்னை போடும். அண்ணே வண்டி வருண்ணே. இப்போ இதே இடத்துல பிரேக் போட்டு பார்ப்போம் எப்படி அது அடிச்ச இடத்துல நிற்கிதா அப்படிங்கிறத. நமக்கு ஒரு சைடு தான் பிரேக் இருக்கா, அப்படி அமுக்குனாக்கில் அந்த சைடு ஏறிடுச்சு. இதை வச்சு நல்லா யூட்டன் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல வளைச்சிருவோம். அல்டிமேட்டுங்க, நின்ன இடத்துல வளையுது. வண்டியில் எந்த குறையுமே இல்லைங்க, நல்லாவே மூவ் ஆகுது. அடுத்தா 2 ஆள் டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் டிரைவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமா சிங்கத்தை வந்து கூப்பிட போகிறோம். சிங்கம் வாங்க சிங்கம். அப்படியே ஏறு. ஆனால் என்ன உனக்கு வந்து சைடில் பிடிக்க ஒன்றுமே நம்ம வந்து கிரிப்பு வந்து வைக்கல. சரி ஓகே கிளம்புமா. கரெக்டாக மிதிச்சிட எனக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸு. நான் ஒரு ஆள் 2 ஆள் வச்சு இடிக்குதா அப்படி நல்லா உட்காந்துக்கடா கம்ஃபர்டபுளா. முன்னாடிக்கு பாடுறா. எப்படி பண்ணி வளைக்க நல்லா இருக்குல்ல. மிதிட்டு அவ்வளோதான்டா. ஏன்டா ஓ வாட்டர் இல்லை அந்த பக்கம் மிதிக்கிறதுக்கு. நின்ன இடத்துல வளையுதுடா. நல்லா ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணு. சடான்னு திருப்பினா தானே நல்லா இருக்கும். எப்படி சுத்தம் பார்ப்போமா. ஆத்தியா வந்து நம்ம வண்டியில் இருந்து ரிவேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மணிமாரி எப்போ ரிவேஸ் நல்லா போதாங்கடா. கொஞ்சமாச்சும் மிதிடா. கொஞ்சம் ரிவேஸ் மிதி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா மிதி அவ்வளோதான்டா. ஸ்டேரிங் கரெக்டாக நேராக போடுறா. எப்படி கன் மாதிரி போகுதா. அப்படியே பிரேக்கை போட்டோம்னா சும்மா சுற்றுவாப்புல. இப்போ நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருமே கம்ப்ளீட்டாக ஏறிட்டோம். இப்போ இப்படி மிதிக்க முடியுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இவர் தான் நம்ம தலை. ஓகே கிளம்புமா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மிதிக்கலாம் எந்த சிரமம் இல்லைங்க, நீட்டாக போகுது. வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து சொல்லிடுங்க. 4 ஆள் போகும்போது மிதிக்கலாம் எந்த சிரமமும் இல்லைங்க. அப்படி ராஜா பகவத்து போல 4 ஆள் போயிட்டே இருக்கலாம் உங்களை. ஆடுது தானே ஆடுது போலடா. நான் கூட மிதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேங்க. இத்தி கூட கஷ்டம் இல்லைங்க, நீட்டா போயிட்டு இருக்காப்புல அது பாட்டில். அப்படியே ஒரு பிரேக்கை போட்டு வளைச்சிருவோமா. ஓ பூரா பிரேக்கை. இப்போ ஃப்ரெண்டில் வந்து நம்ம உட்காந்தாச்சுங்க. அப்படியே குளிங்க ஆசைப்பட்டுறோம். பார்க்க லுக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படிங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. யார் அது? தமிழ்மானா?
அண்ணே நம்ம சின்னது ஓட்டு போட்டுருங்கண்ணே. சைக்கிள் சின்ன சைக்கிள் சின்னண்ணே. வாடகைக்கு எடுத்துக்கிறீங்களா? ஆறுனு போடியா மண்ணில் ஆறுலாம் இருக்கியா? அவ்வளோதான். டிரைவர் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள் வண்டி என்ன ஸ்பீடாக போகுது அப்படின்னு. நமக்கு தான் ஓட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்லோவாக தான் ஓட்டுறாங்க. நம்ம ஓட்டினா தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. நல்லா ஸ்பீடாக போதா இப்போ? அப்படியே ஒரு பிரேக்கை போட்டுருவா? வண்டி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு நினைக்கிறேங்க. நல்லா ஸ்பீடாக போகிறாமல. இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் வளைக்கிறது தான் செம்மையாக இருக்குது. அதை வந்து இந்த இடத்துல பயங்கரமாக டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். பனிமாரே நல்லா பிடிச்சிக்க. வண்டி பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா வளையுதுல்ல? அப்படியே இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. எங்கள் பார்த்தீங்களா நல்லா வளையுது. ராட்டணும் இப்படி ஓட்டும் போது தான் வண்டியோட ஃபுல் பாடி வந்து வெளில தெரியுது. வீல் பயங்கரமாக தூக்குதுங்க. அதுதான் எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்தாமல் கமெண்ட் வந்து சொல்லிடுங்க. இதே மாதிரி வேறு எதுவும் டிஃப்ரெண்டாக பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். வரட்டா மாமே, அப்படியே பையன் வீட்டுக்கு கிளம்பிடுறேன்.